ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையில் வெந்தய களி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்து எடுத்தாலும் ரொம்பவே நல்லா தான். என்கிட்ட அது இல்லை, அதனால் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, இது கூட 4 ஏலக்காயும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இன்னுமே கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரோட ஸ்மெல்லே சூப்பராக இருந்தது. ஏலக்காயெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா இருந்தது. இப்போ இந்த பவுடரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாதபடி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்வீட்னஸ் மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட்னஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக களி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. அது தேக களி எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.